வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாகிரபியோட டாபிக் தான். இது முக்கியமான டாபிக். இது கன்ஃபார்ம்டு கொஸ்டின் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஜாகிரபியில் கேட்கறது மொத்தம் 5 கொஸ்டின் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த டாப்பிக்கிலேருந்து கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பருவமழைகளை பற்றியும் மழைப்பொழிவு பற்றியும் வானிலை பற்றியும் காலநிலையை பற்றி பார்க்கலாம். வானிலை காலநிலையை பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே தான் பருவமழையும் மழைப்பொழிவு பற்றி வரும். ரொம்ப டீப்பாலாம் பார்க்க வேண்டாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இம்பார்ட்டனோ இது படித்தா கொஸ்டின் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணணும், அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கலாம். அப்புறம் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். அதுலேருந்து கொஸ்டின் வந்துட்டே தான் இருக்குது. அதனால அந்த டாப்பிக்கையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காலநிலை. காலநிலை அப்படிங்கிறது வந்து ஒரு பிராந்தியத்தில் நீண்ட கால சராசரி வானிலை நிலையை குறிக்கிறதா வந்து காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். வானிலையினோட நீண்ட கால வானிலை அளவு எப்படி இருக்கு அப்படின்னு தரவுகளை தரதா எது அப்படின்னு பார்த்தோம்னா காலநிலை. பொதுவாக 30 அல்லது 30 ஆண்டுக்கு மேலே தான் வந்து காலநிலை வந்து கணக்கிடப்படும். 30 ஆண்டுகளை பேஸ் பண்ணி தான் வந்து காலநிலை அப்படிங்கிறத நம்ம ஆராய முடியும். பருவகால மாறுபாடுகள், வெப்பநிலை அல்லது மழைப்பொழிவு, நீண்டகால மாற்றங்கள் பரந்த கண்ணோட்டத்தில் வழங்குவதா என்னன்னு சொல்றோம் காலநிலை. காலநிலை வந்து எதுக்கு முக்கியத்துவமானது அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழல், விவசாயம், மனித குடியிருப்புகள்லாம், அதாவது மக்களோட இடம்பெயர்றாங்களா அதோட குடியிருப்புகள் அமைக்கிறதுக்கெல்லாம் வந்து காலநிலை வந்து முக்கியமானது ஒன்றா இருக்கு. வானிலை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிகழும் வெப்பநிலை, ஈரப்பதம், மழைப்பொழிவு, காற்று அழுத்தம் போன்ற வளிமண்டல நிலைகளை நாளுக்கு நாள் ஏற்படும் மாறுபாடு குறிக்கிறதா வந்து என்னன்னு சொன்னோம் வானிலை. வானிலை அப்படிங்கும்போது ஒரு நாள்ல நிகழும் மாற்றங்களை இப்போ வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்லுவாங்க. வெயில் வந்து 100 டிகிரி வரைக்கும் இருக்கும், 35 டிகிரி செல்சியஸ் அளவுல வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வானிலை அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு வானிலைங்கிறது டெய்லி மாறக்கூடியது. நேற்று ஒரு டேட்டா இன்னைக்கு ஒரு டேட்டா அப்படின்னு சொல்லி டெய்லி மாறக்கூடியது, அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு மழை பெய்யுமா இல்லை இந்த வாரத்தில் மழை பெய்யுமா அப்படின்னு டெய்லி அப்டேட் வந்து வானிலை செய்திகள் நியூஸில் தராங்களா, அதுதான் வானிலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவே காலநிலை அப்படிங்கிறது வந்து ஒரு நாளோடது கிடையாது. ஒட்டு மொத்தமாக வருடத்திற்கு இந்த 2 வருடத்திற்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றது. அதாவது ஆர்டிக் பகுதியில் இருக்கிற பனிப்பாறைகள்லாம் உடைஞ்சிட்டு இருக்குது. இப்படியே உடைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் 100 வருஷத்துல பாதி நீர்மட்டத்தின் அளவு உயர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி தரவுகளை வச்சு அடுத்த 100 வருஷத்துல என்ன நடக்கும், இல்லை இப்படியே இந்த மாதிரி போச்சுன்னா இந்த விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அப்டேட் கொடுக்குறாங்கல்ல. அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க காலநிலை. அதாவது நடக்கிற வானிலைகளை பேஸ் பண்ணி எப்படி மாறும் காலநிலை அப்படின்னு நம்மளுக்கு அப்டேட் கொடுக்கறது தான் வந்து என்னன்னா வானிலைக்கு காலநிலைக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வானிலையோட சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வானிலை அப்படிங்கிறது வந்து குறுகிய கால மாறுபாடு. அதுவே காலநிலைங்கிறது நீண்ட கால மாறுபாடை சொல்லும். உள்ளூர் தாக்கம், உள்ளூர்ல என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் வானிலையில சொல்ல முடியும். பொதுவாக வானிலை வந்து சொல்ல முடியுமானா அது இடத்துக்கு இடம் மாறுபடும். இப்போ இங்கே நம்மளுக்கு வெயில் அடிச்சுட்டு இருக்கலாம், அதுவே வந்து உலகத்துல வேற ஒரு பக்கம் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கேயே நம்மளுக்கே வெயில் அடிக்கும் போது இந்தியாவுக்குள்ளேயே வேற பக்கம் உத்தரகாண்ட்ல வந்து மழை பெய்யுது. அந்த மாதிரி தான் மாற்றக்கூடியதா இருக்கு. உள்ளூர் தாக்கத்தை சார்ந்ததா தான் இருக்கும் வானிலை அப்படிங்கிறது. தனிமங்களாலும் அளவிடப்படுகிறது. வானிலை வந்து தனிமங்களால் அளவிட முடியும். இயக்கவியல் தன்மை கொண்டது, முன்னறிவிக்க முடியும். ஏன்னா அடுத்த வாரத்துல மழை பெய்யும், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்கு அப்படின்னு முன்னறிவிக்கக்கூடிய நிலையில தான் எது இருக்கு அப்படின்னா வானிலை இருக்கும். வானிலையோட முக்கியத்துவம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா வேளாண்மை, உணவு உற்பத்திக்கெல்லாம் வந்து வானிலை தான் உற்பத்தி, அதாவது முக்கியமா இருக்கு. வேளாண்மைக்கும் உணவு உற்பத்திக்கும் எப்படி மழை பொழியும் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை பண்ணுவாங்க. அதனால மனித ஆரோக்கியத்துக்கு முக்கியம்தான். எப்படி வானிலை, அதாவது மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் நம்மளால தாங்க முடியாது, ரொம்ப வெயில் அடிச்சாலும் தாங்க முடியாது. அந்த மாதிரி மனிதர்களோட ஆரோக்கியமும் வந்து எப்படின்னா வானிலையை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பேரிடர் நடவடிக்கைகள் வானிலை தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ புயல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பேரிடர் நடவடிக்கைலாம் அரசு மேற்கொள்ள முடியும். அதனால கண்டிப்பா வானிலையை அப்படியே முன்ன அறிவிச்சு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். உலகளாவிய நிலைத்தன்மை, உலக அளவுல வந்து நிலைத்தன்மையோட இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா முன்னறிவிப்பு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு வானிலை வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. வானிலை மற்றும் காலநிலைக்கான சவால்கள் அப்படின்னா எது வந்து வானிலையும் காலநிலையும் பாதிக்கக்கூடியது, இதனால வந்து என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறதும் சொல்றதுதான் எதுனா சவால்கள். எதனால வந்து வானிலை காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இப்போ நம்ம
10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலநிலைக்கும், இப்ப இருக்கிற காலநிலைக்கே மிகப்பெரிய அளவுல மாற்றம் நடந்திருக்குது. தீவிர வானிலை நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கிறக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா அதுவும் ஒரு தீவிர வானிலை நிலவுனா, ஒண்ணு மழை பெஞ்சுச்சுன்னா அதிகமா பெய்யும். இல்லைன்னா பெய்யாம வறண்ட வானிலையா இருக்கும். அதத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, தீவிரமான நிகழ்வு. ஒண்ணு பேஞ்சா அதிகமா பெய்யறது, இல்லைன்னா குறைவா பெய்யறது, இல்லாம போறது. இந்த மாரி வானிலை நிகழ்வுலாம் நடந்துட்டு இருக்குது. நகரமயமாதல் அப்படின்னா, மக்கள் வந்து இப்போ கிராமப்புறத்துலேருந்து நகரமயமாதல் மூலமா காடுகள்லாம் அழிக்கப்படுது. அதுவே மிகப்பெரிய பாதிப்ப வந்து காலநிலைக்கும், வானிலைக்கும் ஏற்படுத்திட்டு இருக்கு. காடழிப்பு, நிலப்பரப்பு பயன்பாட்டு மாற்றங்கள். நிலப்பரப்பு இப்ப விவசாய நிலங்கள வந்து சைட்டுகளா மாத்திட்டு இருக்காங்க. விவசாயத்த வந்து சைட்டுகளா மாத்துறாங்க. அம் நகரம் அப்படிங்கிறது பறந்து ஆயிட்டே வருது. அதாவது சின்ன அளவுல இருந்த நகரங்கள் கூட சுத்தியும் நெறைய ஊர்கள் ஆயிட்டே தான் வந்துட்டு, நகரமயமாதல் ஆயிட்டே தான் வந்துட்டு இருக்குது. அதே அளவு காடுகளும் ஒரு சைடு அழிஞ்சுட்டே இருக்குது. இதனால பார்த்தோம் அப்படின்னா, காலநிலை, வானிலை 2மே வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது. அடுத்து வளப்பற்றாக்குறை. வளப்பற்றாக்குறை அப்படிங்கும்போது, ஒரு இடத்துல வந்து காடுகள்லாம் அழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, அங்க இருக்கிற வளங்களும் பாதிக்கப்படுது. அத நம்பி இருக்கிற மத்த மிருகங்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. அதனால வளம் அப்படிங்கிறது சரியா பயன்படுத்த முடியாம பாதிப்புக்கு உள்ளாகும். உயரும் கடல் மட்டம் அப்படின்னா, நீரினோட அளவு வந்து இன்க்ரீஸ் இப்ப மழைப்பொழிவு வந்து அதிகமாயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, மழைப்பொழிவு அதிகம் அப்படின்னா, திடீர் மழைப்பொழிவு அதிகமாகும். அங்கங்க நம்ம ஆர்டிக்ல துருவ பகுதிகளெல்லாம் வந்து பனி வந்து உருகி இருக்கு. அந்த அந்த உருகுன பதினால தான் நம்மளோட பூமியோட கடல் மட்டம் அப்படிங்கிறது வந்து சரியான விகிதத்துல இருக்கு. சப்போஸ் துருவ பகுதிகள் இருக்கிற பனிகள் எல்லாம் உருகுச்சு அப்படின்னாவே, நம்ம பூமியோட கடல் மட்டம் அப்படிங்கிறது வந்து மேல எழும். அப்போ சில நிலப்பரப்புகள் எல்லாம் கீழ போகக்கூடிய அபாயங்கள் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ உயர்ந்துட்டே வர கடல் மட்டம் வந்து மிகப்பெரிய அபாயத்தோன அறிகுறி தான். வானிலையும், காலநிலையும் முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வானிலை மற்றும் காலநிலையோட முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். வானிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான இந்த கூறுகள்லாம் தெரிஞ்சா தான் வானிலையும், காலநிலையும் கணிக்க முடியும். அதுக்கு எது எது முக்கியம் அப்படின்னா, வெப்பநிலை, வெப்பநிலையும், வளிமண்டல அழுத்தம், காற்று, மழைப்பொழிவு, ஈரப்பதம், தெரிவு நிலை, மேகங்கள், சூரிய ஒளி. இப்போ வெப்பநிலை அப்படிங்கும்போது, வெப்பநிலை வந்து எந்த அளவுல இருக்கு? இப்போ மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து வெப்பம் வந்து அதிகமா இருக்கும்போது, தாழ்வு நிலை அங்க வெப்பம் அதிகம் போகும்போது, அந்த இடத்துல காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டு மழை பெய்யறக்கு வாய்ப்பும் இருக்கு. அது ஒரு சார்ந்தும் இருக்கு. இல்லையா வெப்பநிலை வந்து மிதமான அளவுல இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அங்க மழை பெய்யறக்கு வாய்ப்புகளே இருக்காது. வெப்பம் வந்து குறைவா இருந்துச்சுனாலும் அங்க மழை பெய்யறக்கு வாய்ப்பே இல்ல. அங்க வந்து குளிரான காலநிலை தான் நிலவும். இந்த மாரி வெப்பநிலை அப்படிங்கிறதும் வந்து வானிலையை நிர்ணயிக்கக்கூடிய முதன்மை கூறா இருக்கு. அடுத்தது வளிமண்டல அழுத்தம். வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கும்போது காற்றிலோட ஈரப்பதத்தினோட அளவுகள வந்து தான் சொல்லுவாங்க வளிமண்டல அழுத்தம் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு இருக்கோ, வறண்ட காற்று எங்க இருக்கு, அந்த மாரி வளிமண்டலத்தில காற்றோட அழுத்தங்கள் எங்கெங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் என்னன்னா வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று அப்படிங்கும்போது, காற்று எந்த திசையில வீசுது அப்படிங்கிறதும், எந்த இடத்துல நிலை கொண்டு இருக்கு, அந்த இதெல்லாம் தீர்மானிச்சும் வந்து வானிலையும், காலநிலையும் நம்ம கணிக்க முடியும். அடுத்து மழைப்பொழிவு. மழைப்பொழிவு அப்படிங்கும்போது, எங்கெங்க எவ்வளோ மழை பொழியுது அப்படிங்கிற கால்குலேஷன வச்சும் நம்ம மழைப்பொழிவு மூலியமாவும் வானிலைய சொல்ல முடியும். இப்போ மழை பெய்யுதுன்னா, பரவலா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா மழை பெய்யுது அப்படின்னா, எல்லா பக்கம் ஒரே மாரி மழை பெய்யாது. ஒவ்வொரு இடத்துல அதிகமாவும், ஒவ்வொரு இடத்துல குறைவாவும் இருக்கும். அதுக்கு நம்ம சென்டிமீட்டர்ல சொல்லுவாங்க. இல்ல மில்லி மீட்டர்ல கணக்கிடுவாங்க. 20 மில்லிமீட்டர் பேஞ்சிருக்கு. 100 மில்லிமீட்டர், 20 சென்டிமீட்டர், அப்படி 100 சென்டிமீட்டர் அப்படின்னுலாம் கணக்கு பண்றாங்கல்ல, அதெல்லாம் தான் மழைப்பொழிவோட அளவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஈரப்பதம் அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து மழைப்பொழிவு இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நிலத்தில வந்து தக்க வச்சிருக்கும். அதத்தான் ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோக காற்றினோட ஈரப்பத அளவும் வந்து அதாவது அது அந்த நீராவி குமிழ்கள வந்து காற்றுல இருக்கும். அது எந்த அளவுக்கு நிறைய நீராவி குமிழ்கள் அது எவ்வளோ வச்சிருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் அந்த ஈரப்பதத்தினோட அளவும் வந்து மாறுபடக்கூடியதா இருக்கும். தெரிவு நிலை அப்படின்னா என்ன? தெளிவா வானம் வந்து தெளிவா தெரியுது. இப்ப சொல்லுவாங்க, "வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. அதனால அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள மழை பெய்யும்" அப்படிம்பாங்க. வானம் வந்து தெளிவா இருந்துச்சுன்னா மழை வந்து பெய்யாது. வானம் வந்து தெளிவா இருக்கறங்காட்டி மழை பெய்யாதுன்னு வானிலை அறிக்கையில வரும். வானிலை அறிக்கைகள் வந்து எத வச்சு சொல்லுவாங்க? அந்த மேகமூட்டத்தினையும் தெரிவுகள் அடிப்படையில சொல்லுவாங்க. அதத்தான் வந்து தெரிவு நிலை. தெளிவா தெரியுதா? இல்ல மேகமூட்டத்தோட இருக்கா? அப்படின்னு சொல்லி. இதுல மேகங்கள் அப்படிங்கும்போது, மேகங்கள் வந்து எந்த அளவுல மேகங்கள் இருக்கு? இப்ப கரும் மேகங்களா இருக்கும், திரள் மேகங்களா இருக்கும். அந்த மாரி மேகங்கள் எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி, அத வச்சு நம்ம வானிலை அறிக்கைய வந்து வானிலையும், காலநிலையும் சொல்ல முடியும். அதனால மேகங்களும் ஒரு முக்கிய கூறுகளா இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சூரிய ஒளி. சூரிய ஒளி அப்படிங்கிறது வந்து மழை காலத்திலயோ, இல்ல மத்த நேரத்திலயோ எப்படி அது பூமிய நோக்கி வருதோ, அத பொறுத்து தான் வந்து வானிலையோட நிகழ்வும் வந்து மாற்றமடையும் மாரி இருக்கும். அதனால சூரிய ஒளி அப்படிங்கிறதும் முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேங்களா?
இதில் முக்கியமான தலைப்புகளை மட்டும் பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? வெப்பநிலை அப்படின்னா, வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து காற்றில் உள்ள இயக்க ஆற்றலை வந்து அளவிடுறதா என்னன்னு சொல்றாங்க, வெப்பநிலை அப்படின்னு சொல்றாங்க. வெப்பநிலை வந்து உலகத்துல வந்து நம்ம புவியை வந்து வெப்பநிலையை வந்து ஜோனலா பிரிச்சிருக்கோம். அதாவது வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம கற்பனை கோடுகளால தான் பிரிச்சிருக்கோம்னு வைங்க. இப்போ பூமி இதை வந்து பூமின்னு வச்சுக்கோங்க. நான் ஏதோ ஒரு அளவுக்கு வரைஞ்சிருக்கேன். ஃபுல்லாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது பூமி அப்படின்னா இதில் நடுவில் போகிறதா பூமத்திய ரேகை அப்படின்னு தெரியும். நிலநடு கோடு அப்படின்னா இதன் அருகில் இருக்கிறது எல்லாமே எப்படின்னா வெப்பமண்டலமாக தான் இருக்கும். அந்த கோடே வந்து வெப்பமண்டல கோடு தான். அப்போ அது அது சுற்றி அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ரெண்டுமே வந்து மிகவும் வந்து வெப்பமாக தான் இருக்கும். இந்த வெப்பமண்டல கோட்டுக்கு இந்த சைடு இதை வந்து தென் துருவமும், இந்த சைடு இருக்கிறத வட துருவம் நார்த்து, இது வந்து சவுத் அப்படின்னு இருக்குன்னா, இந்த ரெண்டு ஏரியாவுமே பார்த்தோம் அப்படின்னா நார்த் சைடும் சரி, சவுத் சைடும் சரி 23.5 டிகிரி வரைக்கும் 23.5 டிகிரி வரைக்கும், அதாவது இந்த கோடுகள்ல அப்படி வருதுல்ல, அதில் 23.5 டிகிரி வரைக்கும் வெப்பமண்டலமாக தான் இருக்கும். இந்த ஜோனல் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பமாக தான் இருக்குது பூமியில். அதுவே இந்த 23 டிகிரியிலிருந்து 66 டிகிரி வரைக்கும் 23 டு 66 டிகிரி வரைக்கும் வெப்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மித வெப்பமாக தான் இருக்கும். ரொம்பலாம் வெப்பம் இருக்காது. மிதமான வெப்பம் தான் இந்த இடத்துல தான் நிலவும். இந்த இடத்துல மிதமான வெப்பம் தான் நிலவும். அதுவே 66 டிகிரியை தாண்டிருச்சு, அதாவது வட துருவத்திலையும் சரி தென் துருவத்திலையும் 66 டிகிரி தாண்டிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? குளிராக தான் இருக்கும். இந்த ஆர்டிக் இங்கே தான் இருக்கும். இங்கே ஆர்டிக் இருக்கும். இந்த இடம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா குளிராக தான் இருக்கும். இந்த எண்டில் தான் பனிகள் எல்லாம் உறைஞ்சு இருக்கிறது. ஓகேவா? இதைத்தான் ஜோனலில் 3 ஜோனலாக பிரிச்சிருக்காங்க. அதாவது வெப்ப மண்டலத்தை 3 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், குளிர் மண்டலம். வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், குளிர் மண்டலம் 3 விதமா பிரிச்சிருக்காங்க. அதுல 0லேருந்து 23 டிகிரி வரைக்கும் இருக்கிறத என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வெப்பமண்டலமும், 23 டிகிரி டு 66 வரைக்கும் இருக்கிறத மித வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. 66 டிகிரியிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கிறத குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து வெப்பநிலை அளவிற்கான வெப்ப மண்டலங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காற்றழுத்தம் அப்படின்னு இருக்கிறாங்களா, முதன்மையான காற்றழுத்த மண்டலங்களும் இருக்கு. நம்ம பயன்படுத்துகிற காற்றழுத்த மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி அதுவும் இருக்கு. அதை எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூமத்திய ரேகை இங்க நடுவில் இருக்கு. இது பூமத்திய ரேகை. அதுக்கு பார்த்தோம் அப்படி இருக்கிறது வடக்கு, இது தெற்கு அப்படின்னு இருக்கு. இந்த 5 டிகிரி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே என்ன பூமத்திய ரேகை தாழ்வழுத்த மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. இதை என்னன்னு சொல்லுவாங்க, இந்த 5 டிகிரி வரைக்கும் 2 சைடு இருக்கிறத தாழ்வழுத்த மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 25 டிகிரி டு 35 இந்த இடத்துல இருக்கிறதுகளை என்ன சொல்றாங்கன்னா துணை அயன மண்டல உயர் அழுத்த மண்டலங்கள். தெற்குலையும் அப்படித்தான், வடக்குலையும் அப்படித்தான். இதை வந்து துணை அயன உயர் அழுத்த மண்டலங்கள் அப்படின்னும், 60லேருந்து 65 டிகிரி வடக்கு, அதாவது 60 டு 65 டிகிரி தெற்கு இந்த ஜோனலில் இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா துணை துருவ தாழ்வழுத்த மண்டலங்கள். துருவத்துக்கான தாழ்வழுத்த மண்டலங்கள் இங்கே மேலே இருக்கிறது துருவத்தில் இருக்கிறதெல்லாம் வட துருவ உயர் அழுத்த மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி அப்படின்னா பூமத்திய ரேகையில தாழ்வழுத்த மண்டலம் இருக்கும், அதுக்கப்புறம் அயன மண்டலத்துல உயர் அழுத்த மண்டலம் இருக்கும். இது தாழ்வழுத்த மண்டலம் அப்படின்னும் இதை வந்து உயர் அழுத்த மண்டலங்கள் அப்படின்னு சொல்றோம். இது 2 உயர் அழுத்த மண்டலங்கள், வடக்கு உயர் அழுத்த மண்டலம், தெற்கு உயர் அழுத்த மண்டலம் அப்படின்னு இருக்கு. இதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா துருவத்துல தாழ்வழுத்த மண்டலம் அப்படிங்கிறோம். இந்த ரெண்டு வட துருவ தாழ்வழுத்த மண்டலம், துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம். அதுவே இது என்னன்னா வட துருவ உயர் அழுத்த மண்டலம், தென் துருவ உயர் அழுத்த மண்டலம் இப்படின்னு சொல்லி உலகில் முதன்மையான அழுத்த மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. அதாவது பூமத்திய ரேகை தாழ்வழுத்த மண்டலம், அயன உயர் அழுத்த மண்டலம், துருவ தாழ்வழுத்த மண்டலம், துருவ உயர் அழுத்த மண்டலம் 4 வகையா வந்து அழுத்த மண்டலங்களையும் பிரிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காற்று. காற்றை வந்து வகைகள் எப்படி பண்றாங்கன்னா கோள் காற்று அப்படின்னும், பருவகால பகுதி நேர காற்று அப்படின்னும், தலக்காற்று, மாறும் காற்று அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. கோள் காற்று, பருவகால பகுதி நேர காற்று, தலக்காற்று, மாறும் காற்று அப்படின்னு காற்றுகளையும் வகைப்படுத்தியிருக்காங்க. கோள் காற்று அப்படிங்கும்போது வியாபார காற்று, மேலை காற்று, துருவ காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபார காற்று, மேலை காற்று, துருவ காற்று அப்படின்னும், அதுலேயே வந்து தலக்காற்று அப்படின்னா வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பெயரில் அழைக்கிறாங்க. மாறும் காற்று அப்படின்னா சூறாவளி காற்று, எதிர் சூறாவளிகளை என்னன்னு சொல்கிறாங்க மாறும் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. பருவகால அல்லது பகுதி நேர காற்றுகள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பருவ காற்றுகள், நிலக்காற்றுகள், கடல் காற்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, இதான் வந்து காற்றினோட வகைகள்.
அடுத்து காற்றின் வேகம், வீசும் திசையினை அளவிடும் கருவி என்ன? காற்று மணி. அதான் அனிமோமீட்டர் தான் வந்து காற்றோட வீசும் திசையை அறியறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அனிமோமீட்டர் அப்படின்னும். காற்று வீசும் திசையினை குறிக்கும் கருவி, இந்த திசையில வீசுது அப்படின்னு குறிக்கும் கருவி என்ன சொல்றாங்கன்னா விண்ட் வேன். அது காற்று திசை காட்டி. வைண்ட் வேன் அப்படின்னு சொல்றாங்க. காற்று திசை காட்டிய வைண்ட் வேன் அப்படின்னு சொல்றாங்க. இது பூமியின் மீது நகரும் பொருட்கள் அனைத்தும் காற்று மற்றும் பேராளி நீரோட்டங்களில் உட்பட பூமியின் சுழற்சிக்கு காரணமாக வடகோளத்திலும் வலப்புறமாகவும் தென்கோளத்தில் இடப்புறமாகவும் விலகி செல்கிறது. இந்த மாற்றமில்லா விதி என்னன்னு சொன்னா பெரல் விதி அல்லது கொரிலஸ் விதி அப்படின்னு சொல்றாங்க. பூமியோட நகரும் பொருட்கள் இருக்குல்ல, அது வந்து அனைத்துமே காற்று மற்றும் பேராளி நீரோட்டங்கள் உட்பட புவியின் சுழற்சி காரணமாக வடகோளத்திலிருந்து வலப்புறமாகவும் தென்கோளத்துல வந்து இடப்புறமாகவும் விலகி செல்லும். இப்ப பூமி அது தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனையும் சுத்தி வருது. பூமி சுத்திட்டு வரும்போது அது கூட இருக்கிற எல்லாமே சுத்துது. ஆறுகளும் சுத்துறது, நதிகளும் சுத்துது, நீரோட்டங்களும் சுத்திட்டு தான் வருது பூமியோட சேர்ந்து. அதனால எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வடகோளத்துல வந்து வலப்புறமா விலகிடும். வடகோளத்துல அப்படிங்கும்போது வலப்புறமா போகும். தென்கோளத்துல தெற்கு நோக்கியும் வந்து இந்த காற்றுகள் வந்து விலங்கி செல்லும் அப்படின்னு. அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கொரிலியஸ் விசை அப்படின்னு சொல்றாங்க. கொரிலியஸோட விசை அல்லது பெரல் விதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வெப்பத்தல காற்றுகள். வெப்பத்தல காற்றுகள் வந்து எங்கெங்க அது என்ன பெயர்ல வீசுது, எந்த இடங்கள் அப்படின்னு பார்க்கலாம். பிரிக் ஃபில்டர் அப்படின்னா பிரிக் ஃபில்டர்னு ஆஸ்திரேலியாவில் வந்து வெப்பத்தல காற்று வீசுது. பிரிக் ஃபில்டர்னா ஆஸ்திரேலியா. சினுக் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். சினுக் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஃபான் அப்படின்னா வடக்கு இத்தாலி. ஃபான் அப்படின்னா வடக்கு இத்தாலி. சிராக்கோ அப்படின்னா சகாரா பாலைவனம். சிராக்கோ அப்படின்னா சகாரா பாலைவனம். லூ அப்படின்னா இந்திய தார் பாலைவனம். இது முக்கியமானது. நம்ம மற்றது தெரியுதோ இல்லையோ, லூ அப்படிங்கிறது வெப்பத்தல காற்று. இந்திய தார் பாலைவனத்தில் வீசக்கூடிய வெப்பத்தல காற்றா என்னன்னு சொல்லுவோம்? லூன்னு சொல்லுவோம். அப்போ லூ அப்படிங்கிறது இந்தியாவோட சம்பந்தமானது. இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிராக்கோ அப்படிங்கிறது சகாரா பாலைவனத்தை சார்ந்தது. ஃபான் அப்படிங்கிறது வடக்கு இத்தாலி. சின்னோக் அப்படிங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். பிரிக்ஸ் ஃபில்டர்ங்கிறது ஆஸ்திரேலியா. அடுத்தது குளிர்கால காற்றுகள். இது குளிர்த்தல் காற்றுகள். அது வந்து வெப்பத்தல காற்று அப்படிங்கும்போது இது என்னன்னா குளிர்த்தல் காற்று. இது எங்கெங்க வீசுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்மத்தான் அப்படின்னா மத்திய ஆப்பிரிக்காவில் வீசுது. ஆர்மத்தான் அப்படின்னா மத்திய ஆப்பிரிக்காவிலையும், மிஸ்ட்ரல் அப்படின்னா ஆல்ஃப் மலையிலையும், மிஸ்ட்ரல்ங்கிற பேர்ல ஆல்ஃப் மலையில வீசும். புர்கா அப்படின்னா இத்தாலியில வீசுது. புர்கா அப்படிங்கிற பேர்ல இத்தாலியில வீசுது. நார்ட் அப்படின்னா மெக்சிகோ வளைகுடா. நார்ட் இது முக்கியமானது, ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு. நார்ட்னா மெக்சிகோ வளைகுடா. ஃபாம்பெரோ ஃபாம்பெரோ ஃபாம்பெரோங்கிறது அர்ஜென்டினாவில் வீசுது. ஃபாம்பெரோ அப்படிங்கிறது அர்ஜென்டினாவில் வீசக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பருவகாலங்கள். இந்தியாவில் வந்து பருவகாலங்கள் வந்து 4 பருவங்களாக வகைப்படுத்துறாங்க. என்னென்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றும். இந்தியாவில் வந்து சீசன்ஸ் இருக்குல்ல, சீசன்ஸை வந்து 4 வகையாக படுத்துறாங்க. ஒன்று குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லி. குளிர்காலம் வந்து ஜனவரி முதல் பிப்ரவரி வரைக்கும் இருக்கும். கோடைக்காலங்கிறது மார்ச் டு மே வரைக்கும் கோடைக்காலம். தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் டு செப்டம்பர்ல பெய்யும். தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் டு செப்டம்பர்ல பெய்யும். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டு டிசம்பர்ல பெய்யும். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டு டிசம்பர்ல பெய்யும். இது முக்கியமானதுங்க. பருவமழை, அதாவது பருவக்காற்று இல்லைன்னா பருவமழை. பருவமழை அப்படின்னா பருவம் என பொருள்படும் மோன்சீம் என்னும் அரபு சொல்ல வந்தது. மவுன்சீம் அப்படிங்கிற சூன் அப்படிங்கிறத நாம் சொல்லுவோம். மூன்சூன் அப்படின்னா பருவ காற்று காலங்கள் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க? மவுன்சீம் அப்படின்னா அரபு சொல். பருவம் அப்படின்னு அர்த்தம். பருவமழையிலோட அம்சங்கள், குறிப்பிடத்தக்க அம்சங்கள் இந்தியாவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் பருவமழை ஜூன் டு செப்டம்பர் மாதங்கள் இடையில அதிக மழை பொழிவா வந்து பெய்யும். அதை வந்து 2 வகையெல்லாம் பிரிக்கிறாங்க. இந்தியாவில் பெய்கிற பருவமழை வந்து ஜூன் டு செப்டம்பர்ல வந்து அதிக மழை பெறும். அதை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று தென்மேற்கு பருவமழை, இன்னொன்று வடகிழக்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ஜூன் டு செப்டம்பர் வரையும், வடகிழக்கு பருவமழைங்கிறது அக்டோபர் டு டிசம்பர் வரையும் பெய்யும். தென்மேற்கு பருவமழை ஜூன் டு செப்டம்பர். வெப்பமான கோடை காலத்துல வடக்கு மற்றும் மத்திய இந்தியாவில், அதாவது வெப்பமான கோடை காலத்துல வடக்கு மற்றும் மத்திய இந்தியாவில் வந்து இந்திய துணைக்கண்டத்தில் தார் பாலைவன பகுதியும் வந்து வெப்பமடையுது. எப்போனா ஜூன் டு செப்டம்பர்ல அந்த மத்திய இந்தியாவிலையும் வடகிழக்கு இந்தியா பகுதியில் வந்து சரியான வெப்பம் அடையுது. வெப்பம் அடையும் போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தாழ்வழுத்த நிலை வந்து உருவாகுது. தாழ்ந்த காற்றழுத்த நிலை வந்து உருவாகுது. இப்போ
தாழ்ந்த காற்றழுத்த நிலை உருவாச்சு அப்படின்னா அது சரி செய்யறதுக்காக அந்த காற்றுல ஈரப்பதத்தோட வச்சிட்டு இருக்கிற அந்த காற்று வந்து அந்த இடத்தை நோக்கி நகரும். அதனாலதான் நம்மளுக்கு மழைப்பொழிவே வருது. அது நகரும் பொழுது அந்த இடையில எதெல்லாம் இருக்குதோ அது மேல பட்டு மழைப்பொழிவுகளை வந்து உருவாக்கும். அதுதான் வந்து இந்தியாவுல வந்து தென்மேற்கு பருவக்காற்றா வந்து பொழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. தென்மேற்கு பருவமழை வந்து இந்தியாவுல திடீர்னு பெய்யும். அது வந்து எப்ப வேணா பெய்யும். ஏன்னா திடீர்னு காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வலுப்படும் போது திடீர்னு தென்மேற்கு பருவமழை தோன்றும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல் நினோ அப்படிங்கிறது உலக அளவுல காலநிலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சுழற்சி அந்த காற்று விதியா இருக்கும். அது வந்து தென்மேற்கு பருவக்காற்று காலத்திற்கு மிகப்பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. தென்மேற்கு பருவக்காற்றுல வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உலக அளவு காலநிலை எது அப்படின்னா எல்னினோ அப்படின்னு சொல்லணும். தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவின் தென்முனையை அடையும் பொழுது 2 கிளையாக பிரியுது. தென்மேற்கு பருவக்காற்று வந்து இந்தியாவோட தென்முனையை அடையும் போது 2 கிளையா பிரியுது. ஒண்ணு வந்து அரபிக்கடல் கிளை, இன்னொன்னு வங்காள விரிகுடா கிளை அப்படின்னு படுது. இப்போ மேற்கு தொடர்ச்சி அரபிக்கடல் கிடை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து மேற்கு சரிவுல மூடி அந்த இடத்துல வந்து பலத்த மழையை பொழியும். அதுவே அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பகுதிகள் என்னன்னு சொல்லுவாங்க மலை மறைவு பிரதேசம். ஏன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு சரிவுல மோதும் போது மலையெல்லாம் அங்கேயே விழுந்துரும். இப்ப மலை இருக்கு அப்படின்னா இந்த மலைகள் போது இப்படி மோதும் போது இந்த இடத்துலதான் மழை பொழியும். இந்த மலைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த இடத்துல மக்களுக்கு மழை கிடைக்காது. அதனால இதை என்னன்னு சொல்லுவோம் மலை மறைவு. இது என்னன்னு சொல்லுவோம்னா மலை மறைவு பிரதேசத்துல இருக்கிறது மலை மறைவு பிரதேசம் போகும். ஆனா இந்த இடத்துல அதிக மழை பெய்யும். ஏன்னா இந்த மலையில மோதும் போது அந்த காற்றுல இருக்கிற ஈரப்பதங்கள் எல்லாமே மிகப்பெரிய மழையா பொழியும். அதனால இந்த இடத்துல அதிகமான மழை வந்து கிடைக்கும். அங்க வந்து அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில மேற்கு சரிவுல மோதி அந்த இடத்துல பலத்த மழையை பொழிஞ்சிட்டு அதோட நிக்கிறது இல்ல. அப்படியே அந்த காத்து இதை கடந்து போகும்போது வடக்கு நகர்ந்து இமயமலையால் அப்படியே கடந்து போய் வடக்குல இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதுமே வந்து மழை பெய்யுது. எங்கெங்க அப்படின்னா ராஜஸ்தான் வட இந்தியாவின் மேற்கு பகுதிகளில் நல்ல மழை பெய்கிறது. வங்காள விரிகுடா கிளை வந்து எங்க படுதுன்னா இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசி மேகாலயாவில் இருக்கிற மவுண்ட் சிண்ட்ரோம்ல வந்து மிக அதிக கனமழையை வந்து தருது. மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சிண்ட்ரோமில் இந்த தென்மேற்கு பருவக்காற்றின் மூலமா இந்தியாவில் 75% மழை எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்றிலிருந்து தான் கிடைக்குது. கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது மழை அளவு குறைந்து கொண்டே செல்லும். இந்த வங்காள விரிகுடாக்களை வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் பொழுது மழையோட அளவு அப்படிங்கிறதே குறைந்து கொண்டுட்டே செல்லும். இப்போ பார்க்குறீங்கன்னா இதான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது வந்து வருது. இப்படி வீசிட்டு இங்கிருந்து காற்று வருது. இங்கிருந்து காற்று வருது அப்படின்னா இந்த தென்கோடி முனையில வரும்போது காற்று அப்படியே இங்க ஒரு பிரிவா போகுது, இங்க ஒரு பிரிவா போகுது. ஓகேங்களா? வங்காள விரிகுடா கிளை, அரபிக்கடல் கிளை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இந்த இடத்துல இருக்கும்போது இந்த அப்படியே இந்த காத்து போய் இந்த இடத்துல பட்டு இங்க நிறைய மழையை தரும். அப்படியே அந்த கொடுத்தது போக அந்த காற்று இப்படியே போயிட்டு இங்க போய் இமயமலை வரைக்கும் போய் அந்த இடத்துல மோதிதான் அங்க நிறைய மழை, இந்த இடத்துல எல்லாம் நிறைய மழையை கொடுக்கும். இமயமலையில மோதி இந்த இமயமலை இப்படி இருக்கும், அங்க மோதி இங்கெல்லாம் வந்து நிறைய மழையை கொடுக்குது. அதுவே வங்காள விரிகுடாக்களை வந்து இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இங்க மியான்மர் இங்க இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அப்போ இது போய் இங்க நம்மளுக்கு வந்து போய் அடிச்சு இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மழையை கொடுக்கும். ஆக்சுவலா இந்த இடத்துல இருக்கிற மாநிலங்கள் எல்லாமே நல்ல மழையை தான் தரும். வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே வந்து வங்காள விரிகுடா மூலமா பெறுகிறார்கள். வங்காள விரிகுடா மூலமா பார்த்தோம் அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்கள்லாம் வந்து தென்மேற்கு பருவக்காற்றுல வங்காள விரிகுடா கிளை மூலமா நல்ல மழை வந்து வடகிழக்கு மாநிலங்கள் வந்து பெறும். ஆனா தமிழ்நாடு பக்கம் வராது. இங்கெல்லாம் ஏன்னா அது காத்து இப்படி சுத்தி இந்த மாதிரி போகும். இந்த இடத்துல இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து கம்மியா தான் இருக்கும். அதாவது இந்த சைடும் கூட வரும். ஆனா தமிழ்நாட்டு சைடுல இந்த தென்மேற்கு பருவக்காற்றுனால நம்மளுக்கு மழை அப்படிங்கிறது குறைவு தான். அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது வந்து இப்போ செப்டம்பர் வரைக்கும் வந்து தென்மேற்கு பருவக்காற்று இருக்கும்போது செப்டம்பர் இறுதியில் என்ன ஆகுது அப்படின்னா அழுத்த மண்டலமானது புவியின் தெற்கு நோக்கி நகருவதால் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து அந்த கொரிலஸ் விதி அப்படிங்கிறது வந்து இப்போ பூமியோட சுழற்சிக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறாங்கல்ல. இப்போ காத்து போகுது அப்படின்னா இப்போ காத்து வந்து வடக்குல எப்படி போகும், வடக்கு நோக்கி திரும்பும், தெற்குல தெற்க நோக்கி திரும்பும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தெற்க எப்படி இருக்குன்னா தெற்கு இப்படி போய் வடக்குகளுக்கு இப்படி நோக்கி திரும்புது. இதனால வந்து பூமியில வந்து கொரிலஸ் விதி அப்படிங்கிறது அதைத்தான் சொல்லும். அதே மாதிரிதான்
செப்டம்பர் இறுதியில அழுத்த மண்டலத்தின் காரணமா புவியியல தெற்கு நோக்கி நகர்வதால் தென்மேற்கு பருவக்காற்று என்ன சொல்றாங்க, பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்றாங்க. பின்னடையும் பருவக்காற்று அந்த தெற்கு நோக்கி நகர்வது வந்து வங்காள விரிகுடாவை நோக்கி வீசும்போது இந்த கொரியலஸ் விசை காரணமா வந்து அது எப்படின்னா வடகிழக்கு நோக்கி போறது அப்படியே நோக்கி இங்க தமிழ்நாடு சைடு நோக்கி வீச ஆரம்பிக்குது. இப்படி வங்காள விரிகுடா போறது இப்படி திரும்பி தமிழ்நாடு, ஆந்திரா, தென் கர்நாடகா பகுதிகளுக்கெல்லாம் மழை வருது. இந்த காற்றின் மூலம் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்றுல மழை பெற முடியாத பகுதிகள்லாம் இந்த வடகிழக்கு பருவக்காற்றுல வந்து மழை பெய்யறாங்க. பாக்குங்க, இப்ப வீசுற காத்து வங்காளம் இப்படி போயிட்டு இருக்கிற காத்து இந்த கொரிலஸ் விதி காரணமா திரும்பி ரிட்டர்ன் வருது. அப்படியே ரிட்டர்ன் வர காத்து அப்படியே வந்து இங்க தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இங்கெல்லாம் வந்து இந்த மழையை கொடுத்துட்டு போகுது. இதுதான் வந்து முக்கியமான தென்கிழக்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று முக்கியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈரப்பதம். ஈரப்பதம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட எடையை கொண்ட காற்றில் உள்ள நீராவியின் எடையை தான் என்னன்னு சொல்றோம் ஈரப்பதம். காட்டுல அந்த நீர் குமிழ்கள்லாம் இருக்கும், அதை சுமந்துட்டு மேகங்கள்லாம் இருக்கும். அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றில் உள்ள நீராவியின் எடையை தான் என்னன்னு சொல்றாங்க ஈரப்பதம் அப்படிங்கிறாங்க. ஈரமானி அப்படிங்கிறது ஹைக்ரோமீட்டர் வந்து காற்றின் ஈரப்பதத்தை அளக்க உதவுகிறது. ஹைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது காற்றினோட ஈரப்பதத்தை அளக்க உதவுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மழைப்பொழிவு. மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து இந்தியாவின் ஆண்டு சராசரி 125 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்தியாவில் வந்து மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து ஆண்டு சராசரி 125 சென்டிமீட்டருக்கு மழை பொழிஞ்சிட்டே இருக்குது. அதிக மழை பெய்யும் இதுல வந்து மழை பொழிவுறத வந்து 4 வகைகளா பிரிக்கிறாங்க. இந்தியாவில் வந்து மழை பொழிவோட அளவின் அடிப்படையில பகுதிகளை வந்து 4 பகுதிகளா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிக மழை பெய்யும் பகுதி, மிதமான மழை பெய்யும் பகுதி, குறைந்த மழை பெய்யும் பகுதி அல்லது போதுமான மழை பெய்யாத பகுதி, இல்லைன்னா வறண்ட பகுதிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதிக மழை பெய்யும் பகுதிகள், மிதமான மழை பெய்யும் பகுதிகள், குறைந்த மழை பெய்யும் பகுதிகள், போதுமான மழை பெய்யாத பகுதிகள் அல்லது வறண்ட பகுதிகள் அப்படின்னு 4 வகையா இருக்குது. அதிக மழை பெய்யும் பகுதிகள் அப்படின்னா ஆண்டுக்கு 200 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யும். அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க அதிகம் மழை பெய்யும் பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. மேற்கு கடற்கரை, அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலைகள், இமயமலை கீழே உள்ள பகுதிகள், வடகிழக்கு மேகாலயா மலைப்பகுதிகள்லாம் என்னன்னா இந்தியாவில் அதிக மழை பெய்யும் பகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல பார்த்தா அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் வரும். நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா, சிக்கிம், அஸ்ஸாம், அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே வந்து அதிக மழை பெய்யும் கூடிய பகுதிகளா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மிதமான மழை பெய்யும் பகுதிகள் அப்படின்னா மிதமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்றுல 100லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கிடைக்கும். குஜராத்தினோட தெற்கு பகுதி, தமிழ்நாட்டோட கிழக்கு பகுதி, ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார், கிழக்கு மத்திய பிரதேசங்கள், வடக்கு கங்கை சமவெளிகள் இதெல்லாம் எது அப்படின்னா மிதமான மழை பெய்யும் பகுதிகளா இருக்கு. அடுத்து குறைந்த மழை பெய்யும் பகுதிகள் அப்படின்னா ஆண்டுக்கு 50லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் பெய்யும். அந்த இடத்துல குறைவான அளவு தான் மழை கிடைக்கும். மேற்கு உத்தரப்பிரதேச பகுதிகளையும், டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் இந்த பகுதிகள்லாம் எதுனா குறைவான மழை பெய்யும் பகுதிகளா இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா குறைவான போதுமான அளவு மழை இல்லை, வறண்ட இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டுக்கு வந்து 50 சென்டிமீட்டர் வந்து குறைவா மழை பெய்யும். வறண்ட இடங்கள், வறண்ட பகுதிகள்னு வச்சுக்கலாம். ஆண்டுக்கு வந்து 50 சென்டிமீட்டர் குறைவாக தான் மழை பெய்யும். எங்கன்னா ஆந்திராவில் சில பகுதிகள் இருக்கு, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் சில பகுதிகள், லடாக்லும் சில பகுதிகள் வந்து வறண்டதா இருக்கு. அது போக ராஜஸ்தான்ல பெரும் பகுதிகள், ராஜஸ்தான்ல தான் பாலைவனம் இருக்கிறங்காட்டி அதில் பெரும் பகுதிகள் வந்து வறண்ட பகுதிகளாக தான் இருக்கு. 50 சென்டிமீட்டர் குறைவாகவே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான டாபிக் காலநிலை மாற்றம். இதுல இருந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வருது, கண்டிப்பா கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வரும். காலநிலை மாற்றம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீண்ட காலத்துக்கு வானிலை நிலைவுகளை ஏற்படும் மாற்றங்களையே என்னன்னு சொல்றோம் காலநிலை மாற்றம். காலநிலையும் அதைத்தான், வானிலை ஏற்படும் மாற்றங்கள் ஆய்வு செய்வதே காலநிலைம்போம். அதே தான் காலநிலை மாற்றம்னு குறிக்கும். காலநிலையை பாதிக்கும் காரணிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா 2 காரணிகள் இருக்கு. ஒன்று இயற்கை காரணி, இன்னொன்று மானிட காரணி, அந்த மனிதனால் ஏற்படும் காரணிகள். இயற்கை காரணிகள் அப்படிங்கும்போது சூரியனோட கதிர்வீச்சுக்கு தகுந்த மாதிரி காலநிலை மாறுபடும். எரிமலை வெடிப்புனாலும் வந்து காலநிலை மாறுபடும். புவியின் பயணப்பாதை, அதாவது புவியோட பாதை வந்து எவ்வளவு தூரத்துக்கு சூரியனுக்கும் புவிக்கும் வந்து இருக்கு, அது சுற்றி வரும்போது அதனோட சுற்று காலங்கள் இல்லை அதனோட இன்ச்சு ஏதோ கொஞ்சம் சின்னதா நகர்ந்தாலும் நம்மளோட காலநிலை அப்படிங்கிறது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? இதெல்லாம் வந்து இயற்கையா ஏற்படக்கூடியது. இதுக்கு நாம இன்னும் செய்ய முடியாது. அதை தவிர்க்கறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தான் நாம் செய்ய முடியும்.
இதுல என்ன அப்படின்னா மானுடவியல் காரணிகள். மானுடவியல் காரணிகள் அப்படின்னா மனிதனால் ஏற்படும் தவறுகளால் ஏற்படக்கூடிய காரணிகள். இதை வந்து கண்டிப்பா நாம கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இயற்கை காரணிகள் நம்ம கையில இல்ல, கட்டுப்படுத்த முடியாது. ஆனா மனிதன் நினைச்சோம் அப்படின்னா கொஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கைகளை காப்பாத்தி இயற்கை சூழ்நிலைகளை காப்பாத்தி பாதுகாக்கிறது மூலமா காலநிலையும் வந்து சுற்றுச்சூழலையும் கொஞ்சம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கலாம். இதெல்லாம் மனிதவியல் காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பசுமை இல்ல வாயுக்கள் வெளியீடு. பசுமை கார்பன் டை ஆக்சைடு வாயு இருக்குல்ல, அத வந்து நெறைய வெளியிடுறாங்க. வாகனங்கள் அதிகமா பயன்படுத்துவதன் மூலமா, தொழிற்சாலைகள்ல வந்து கழிவுகளை எரிக்கிறது மூலமா, இந்த காரணங்களால அதிக அளவு வந்து புகையை வந்து வெளியிடுறாங்க. இதனாலயும் வந்து நம்மளோட வானிலை மண்டலம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. நில பயன்பாட்டு முறையில் மாற்றம். நில பயன்பாட்டு முறையில் மாற்றம் அப்படின்னா, காடுகள அழிச்சுட்டு என்ன பண்றாங்க? அங்க குடியேற்றங்கள் அமைக்கிறாங்க. இப்ப விவசாய நிலங்கள அழிச்சுட்டு அங்க சைட்டு போடுறாங்க. இந்த மாரி நில பயன்பாட்ட வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தாம குடியிருப்புகளுக்கு பயன்படுத்துறது, நெறைய ஃபேக்டரிகள அமைக்கிறது, இதெல்லாம் பண்றது எதுன்னா, முக்கியமான மனித தவறுகளால் வந்து அங்க காலநிலையும் பாதிக்கப்படுது. அழிவிற்குள்ளாகும் சூழல் தொகுதி அப்டின்னா, சூழல் தொகுதி அப்டின்னா, இப்போ ஒரு காடு இப்போ ஒரு இடம் இருக்கு அப்டின்னா, இப்ப காடுன்னு எடுத்தா அங்க வந்து எல்லா அனிமல்ஸுமே இருக்கு. சின்ன அனிமல்லேருந்து பெரிய அனிமல் வரைக்கும் இருக்கு. அது உணவு சங்கிலி வந்து தொடர்ந்து தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி மக்களுக்கு வந்து விவசாயம் செய்யறதுக்கு ஏற்ற இடங்களும் வந்து அந்த இடத்துல இருக்கு. இந்த மாரி அந்த பறவைகள் வந்து விவசாயத்துக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கும். தேனீகள் வந்து இன்னும் செய்யும். அந்த சூழ்நிலை தொகுதியே அழிக்கப்படும்போது பறவைகள் இல்லாம போகுது, தேனீகள் இல்லாம போகுது. அப்ப இயற்கையா நடைபெற வேண்டிய மகரந்த சேர்க்கைலாம் தடைப்படுது. அதுதான் வந்து அழிவிற்குள்ளாக சூழல் தொகுதி அப்படின்னா, நம்ம சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல் நிலையத்தான் குறிப்பிடுகிறது. இதுவும் வந்து ஒரு முக்கிய காரணம். இது மனிதனால் ஏற்படும் தவறுகளால் வர்றது. காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடியான பாதிப்பு என்ன அப்படின்னா, நேரடியா இதான் உடனடி பாதிப்பு மாரி எப்படின்னா, மழைப்பொழிவுல மாற்றம். மழை எப்ப பொழியுது அப்படின்னு தெரியாது. இப்ப எல்லா பக்கமும் மேக வெடிப்பு அப்படிங்குது. சடனா எல்லா மழையும் ஒட்டுக்கா பெஞ்சுட்டு போயிருது. அதுதான் வந்து மழை பொழியறத ஏற்படுற மாற்றம் அப்படிங்கலாம். வெப்பநிலை அதிகரித்தல். மழைப்பொழிவு சரியான நேரத்துல மழை பொழியல அப்படின்னா, பூமி வந்து ரொம்ப வெப்பம் அடைஞ்சிரும். அதனால வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆர்க்டிக் பகுதியில் இருக்கிற அந்த பனிக்கட்டியெல்லாம் உருக ஆரம்பிக்கும் போது கடல் நீர் மட்டம் உயரக்கும் வாய்ப்பும் அதிகம். இதெல்லாம் நேரடியா பாதிப்பு ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. அடுத்து என்னன்னா வெள்ளம் மற்றும் கடும் காற்று அப்படின்னா மழை பெய்யாம இருக்கும், பேஞ்சுச்சுன்னா ஒட்டுக்கா பேஞ்சிடுறது, அதனால வெள்ளம் ஏற்படும். அது போக புயல் வந்து சூறாவளி காற்றின் வேகம் வந்து அதிகமா இருக்கும்போது அங்க கடலோர பகுதிகள்லாம் வந்து ரொம்ப சேதத்துக்கு ஏற்படும். இதுவும் வந்து ஒரு காலநிலையினால ஏற்படக்கூடிய நேரடி பாதிப்பு. அடுத்து உட்கட்டமைப்பு வசதிகள் அழிதல். இப்ப கடலோர பகுதிகள்லாம் வந்து நாம அதுக்கு தகுந்த மாரி உட்கட்டமைப்புகள ஏற்படுத்தியிருப்போம். அது எல்லாமே அழிஞ்சு போயிரும். மனித உயிர்களுக்கு, சொத்துக்களுக்கும் மனிதம். உட்கட்டமைப்புகள் அழிகிறது பத்தாம, மனித உயிர்கள், இழப்புகள் இதெல்லாமே வந்து ஏற்படும். இதெல்லாம் நேரடி பாதிப்புகள். மறைமுக பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாய உற்பத்தி மற்றும் விளைதல் வந்து வீழ்ச்சியடையும். கரெக்டான நேரத்துக்கு மழை பெய்யாம, அ எந்த நேரம் வேணா மழை பெஞ்சுச்சு அப்படின்னா, உணவு தானியங்கள் பற்றாக்குறை வந்துரும். சரியா விளைச்சல் எடுக்க முடியாது. அது மிகப்பெரிய பாதிப்ப நமக்கு கொண்டு வரும். உணவு பாதுகாப்புலயும் சிக்கல் வரும். அதாவது இந்தியா மாரி மிகப்பெரிய தேசத்துல நம்மளால உணவு உற்பத்தி செய்ய முடியும். பட்டினியும் வந்து நிறைய பெற்றுரும். அதுவும் வந்து முக்கியமா பாதிக்கக்கூடிய காரணிகள். அதெல்லாம் உணர்ந்து தான் நாம் செயல்பட வேண்டிய நிலைமையில நாம இப்ப இருக்கோம். அதிகமான நீர் ஆவியாகும். மழை கரெக்ட்டா பெய்யாதம்போது வெப்பம் அதிகமாகும். வெப்பம் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீர் வந்து ஆவியாயிரும். குடிக்கிறக்கு தண்ணியும் வந்து நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படும். குடிக்கிறக்கு தண்ணி இல்லாம எங்க பார்த்தாலும் எப்படி இருக்கும்? உப்பு தண்ணியா இருக்கும். கடல் நீர் மட்டும் தான் இருக்கும். அத நம்ம குடிக்க முடியாது. அதனால உவர்ப்பு தன்மை வந்து அதிகரிக்கும். பனிப்பாறைகள் உருகும். சிறு தீவுகள் சமுத்திரத்துலலாம் ஒரு சின்ன சின்ன தீவுகளா இருக்குது. கடல் மட்டம் உயரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள போயிரும். சுகாதார சீர்கேடு. பசி, பட்டினி வந்தாவே மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுவா. அது சுகாதார சீர்கேடுகள், நோய் நொடியெல்லாம் வரும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. சூழல் தொகுதி அப்டின்னா, இப்போ ஆடு, மாடு மத்த விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சூழ்நிலையா வாழ்ந்துட்டு வரும்போது, அது தொகுதியே வந்து பாதிப்புக்குள்ளாக்கி அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எதுனா மறைமுக பாதிப்பு காலநிலையால் ஏற்படக்கூடியது. இப்ப அதனால என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம ஐக்கிய நாடுகள், ஐநா சபையெல்லாம் சேர்ந்து காலநிலை மாற்றத்திற்கான ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பை வந்து ஒண்ணு ஏற்படுத்துனாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, 1992லயே ஏற்படுத்துனாங்க. யுஎன்எஃப்சிசிசி யுஎன்எஃப்சிசிசி காலநிலை மாற்றத்திற்கான ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாடு. காலநிலை மாற்றத்திற்கான ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாடு அப்படின்னு சொல்றோம். யுனைடெட் நேஷனல் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் யுஎன்எஃப்சிசிசி கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 1992ல ரியோ
பூமி உச்சி மாநாடு, அதாவது எர்த் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி 1992ல ரியோல கொண்டு வந்தாங்க. அதுல தான் வந்து ஒரு கையொப்பமிட்டு தொடங்கப்பட்டுச்சு. உலகளாவிய காலநிலையை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு கூட்டமைப்பு வேணும் அப்படின்னு ஒரு கையொப்பமிட்டு தொடங்குனாங்க. நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தா 1992லயே தொடங்கிட்டாங்க கையொப்பமிட்டு. ஆனா நடைமுறைக்கு வந்தது, அந்த அமைப்பு தோன்றி நடைமுறைக்கு வந்தது மார்ச் 21 1994ல தான் வந்து அது நடைமுறைக்கு வருது. காலநிலை அமைப்புல ஆபத்தான குறுக்கீட்டை தடுக்கும் அளவில் ஆபத்தான குறுக்கீட்டை வந்து தடுக்கிற அளவுல வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயுக்களின் செறிவின் வந்து நிலைப்படுத்துவது. அதாவது அதிகப்படியான பசுமை இல்ல வாயுக்கள் வந்து வெளியிடாம அதை கண்ட்ரோல் படுத்தணும் அப்படிங்கிறது இந்த அமைப்போட முக்கிய நோக்கம். அதாவது பசுமை இல்ல வாயுக்கள் வெளியீட்டை வந்து கட்டுப்படுத்துறது தான் வந்து இந்த அமைப்போட முக்கிய நோக்கம். இந்த அமைப்புல வந்து 197 நாடுகள் உறுப்பு நாடுகளா உள்ளது. அது எல்லாமே அந்த பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு உலகம் பூராமே நடைபெறுத்திட்டு தான் வராங்க. அடுத்து என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வெளியீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் கொடுத்த மாநாட்டுகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கிறாங்க. அது என்னன்னு சொல்றாங்க? காஃப்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு. காஃப் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்? கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி அப்படிங்கோன்னு காஃப் 17th காஃப் 17th எங்க நடக்குது அப்படின்னா டர்பன் சவுத் ஆப்பிரிக்கால 2011ல நடக்குது. காஃப் 18th வந்து 2012 தோஹா கத்தார்ல நடக்குது. 19ங்கிறது 2013 போலாந்துல நடக்குது. 20 காஃப் 20ங்கிறது வந்து பெரு நாட்டுல நடக்குது. காஃப் 21 வந்து 2015 பிரான்ஸ்ல நடக்குது. காப் 22 மராகேஷ் மொராக்கோல நடக்குது. காப் 23 அப்படிங்கிறது வந்து ஜெர்மனில நடக்குது 2017ல. காப் 24 2018 போலாந்துல மறுபடியும் நடக்குது. காப் 25 அப்படிங்கிறது 2019ல ஸ்பெயின்ல நடக்குது. அதுக்கப்புறம் 2020ல வந்து நடக்கல கொரோனானால. 2021ல வந்து காப் 26 நடக்குது. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ்கோ யூகே மாநாடு, அதாவது இங்கிலாந்துல வந்து நடக்குது. இங்கதான் முக்கியமான காலநிலைக்கான முக்கியமான தீர்மானத்தை வந்து இந்தியா கொண்டு வருது. அது என்னன்னு அடுத்தது பார்க்கலாம். அடுத்து 2027 காப் 27 அப்படிங்கிறது 2022ல நடக்குது. எங்கன்னு பார்த்தோம்னா எகிப்துல நடக்குது. ஜாம் எல் ஷேக் அப்படிங்கிறது எகிப்துல நடக்குது. காப் 28 2023ல துபாய் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல வந்து 2023ல நடந்திருக்கு. 2024ல வந்து அஜர்பைசான் பாகு அப்படிங்கிற இடத்துல அஜர்பைசான்ல வந்து நடந்திருக்கு. அஜர்பைசான்ல 2024ல வந்து நடந்துச்சு. மோஸ்ட்லி இது நவம்பர் டிசம்பர் பீரியட்ல தான் நடக்கும். அதனால இன்னும் 2025க்கு நடக்கல. எங்க நடக்கும் அப்படின்னா பிரேசில்ல நடக்கும். 2025ஓட காஃப் 30 காஃப் 30 எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில்ல நடக்கும். காப் 26ல வந்து இந்தியாவோட நிலைப்பாட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது முக்கியமான கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா. காப் 26ல இந்தியாவின் நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ்கோ இங்கிலாந்தில் நடந்த 2021ல நடந்த மாநாட்டில் இந்தியா வந்து தனது நிலைப்பாட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் காலநிலை நடவடிக்கையை பின்வரும் 5 அமிர்தா அதாவது 5 அமிர்தா கூறுகளை வந்து இந்தியா முன் வைத்திருக்குது. பஞ்சமிர்த கூறுகளை வந்து இந்தியா முன் வச்சிருக்குது. பஞ்சமிர்த கூறுகளை இந்தியா முன் வச்சிருக்கு. அது என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா 2030ஆம் ஆண்டுக்குள் 500 GW படிவமற்ற ஆற்றல் திறனை ஏற்றணும். 2030ஆம் ஆண்டுக்குள்ள 500 GW புதைப்படிவமற்ற ஆற்றலை வந்து இந்தியா எட்டுதல் அதுங்கிறது முதன்மை குறிக்கோளா இருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள் 500 GW புதை படிவமற்ற ஆற்றல் திறனை எட்டணும். 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவின் எரிசக்தி தேவைகளை 50% வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியிலிருந்து பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. புதுப்பிக்கத்தக்கன்னா உருவாக்கக்கூடிய எரிசக்தியிலிருந்து பெறணும் அப்படின்னு. இப்ப பெட்ரோல் டீசலோட எரிசக்திகள் பயன்பாட்டை கம்மி பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி இல்ல சோலார் அந்த மாதிரி எரிசக்திகளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு கொண்டு வரணும் அப்படின்னு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க 2030க்குள்ள. அதாவது அப்போ இருந்து 2030க்குள்ள மொத்த கார்பன் வெளியேற்றத்தை வந்து 1 பில்லியன் டன்னா குறைக்கணும். 2030க்குள்ள மொத்த கார்பன் வெளியேற்றத்தை வந்து 1 பில்லியன் டன்னா குறைக்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டில் இந்தியா உறுதிமொழி கொண்டிருக்கு. 2005ஆம் ஆண்டு அளவை விட 2030ஆம் ஆண்டுக்குள் வந்து பொருளாதாரத்தின் கார்பனோட தீவிரத்தை வந்து 45% குறைக்கணும். பொருளாதாரத்திலே கார்பனோட அளவை வந்து 45% இந்தியா குறைக்கணும் அப்படின்னு 2070ஆம் ஆண்டிற்குள் நிகர பூஜ்ஜிய உமிழ் இலக்கை அடைக்கணும். அதாவது 0% அப்படின்னு வெளியேற்ற அளவை 0% மாற்றணும் அப்படின்னு ஒரு இலக்கை வந்து இந்தியா அறிவிச்சிருக்குது. எந்த மாநாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா காப் 26ல இந்தியாவோட நிலைப்பாடு கிளாஸ்கோ இங்கிலாந்து மாநாட்டில்.
அடுத்து பார்த்தோம்னா காஃப் 28. காஃப் 28 வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல துபாயில எக்ஸோ நகர் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றுச்சு. அந்த மாநாட்டோட முக்கிய தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா நாடுகளும் அதாவது முக்கியமான உலக நாடுகள் எல்லாமே, அதாவது அதிகமா இந்த எரிபொருள் பசுமையில வாயுக்களை வெளியிடும் பெரிய நாடுகள்லாம் இருக்குது. அந்த நாடுகள் லிஸ்ட்ல இந்தியாவுமே இருக்கு. அதிகமான பசுமையில வாயுக்களை வெளியிடும் நாடுகள் எல்லாமே அதாவது 1.5% வெப்பநிலையை வந்து 1.5 டிகிரி செல்சியஸுக்கு வந்து வெப்பநிலையை வந்து அடையக்கூடிய தூரத்துல வந்து வச்சிருக்கோன்னு, அதாவது பசுமையில வாயுக்கள் வந்து வெளியேறத வந்து குறைச்சிட்டு அதனோட வெப்பத்தோட அளவும் வந்து 1.5 செல்சியஸ் அளவுக்கு வந்து அடையக்கூடிய அளவுகளை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக 2030ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய பசுமையில்லா வாயு வெளியேற்றத்தை வந்து 43% வந்து குறைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. 2030ஆம் ஆண்டுக்குள் வந்து உலகளாவிய பசுமையில்லா வாயுக்கின் வெளியேற்றத்தை 43% குறிக்கணும் அப்படின்னு இந்த காப் 28 துபாய் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. காப் 28 துபாய் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ள உலகளாவிய பசுமையில்லா வாயுக்களின் வெளியேற்றத்தை 43% குறைக்கணும் அப்படின்னும் 2050ஆம் ஆண்டுக்குள் 0%, 2050ல 0% அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. 2050க்குள்ள 0% உமிழ்வுகளை அடையணும் அப்படின்னு சொல்லுறாங்க. இப்ப காப் 30 அப்படிங்கிறது எங்க நடக்கும் அப்படின்னா பிரேசில்ல பிலோமில் அப்படிங்கிற இடத்துல நடைபெறும். காப் 30ங்கிறது பிரேசில்ல பிலோமில் அப்படிங்கிற இடத்துல நடைபெறும். காப் 26 வந்து கிளஸ்கோலையும், காப் 27 அப்படிங்கிறது வந்து ஷர்ம் எல் ஷேக் அப்படிங்கிறது எகிப்துல நடந்துருச்சு. ஷர்ம் எல் ஷேக் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றுச்சு. காப் 28ங்கிறது துபாயில நடைபெற்றுச்சு. காப் 29 அப்படிங்கிறது பாவு அஜர்பைன் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. அதாவது 2024ல நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததுதான் வந்து இப்ப பிரேசில்ல நவம்பர் டிசம்பர்ல நடக்கும். அதாவது காப் 26ல 2030ஆம் ஆண்டுக்குள் பசுமையில்ல வாயு வெளியேற்றத்தை வந்து குறைப்பதற்கான அதிக லட்சிய இலக்கை வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஓகே. சுற்றுச்சூழல் தொடர்பான முக்கிய மாநாடுகள் அப்படின்னா நிலையான வளர்ச்சிக்கான ஐநா மாநாடு ரியோ டி ஜெனிரோவில் 2012ல நடந்துச்சு. நிலையான வளர்ச்சிக்கான ஐநா மாநாடு ரியோ டி ஜெனிரோவில் வந்து 2012ல நடந்துச்சு. உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பான மாநாடு சிபிபி காப் லெவல் அப்படிங்கிறது வந்து ஹைதராபாத்ல 2012ல நடந்துச்சு. அதாவது இந்தியாவில் ஹைதராபாத்ல 2012ல நடந்துச்சு உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பான மாநாடு. அடுத்து லிமா காலநிலை மாற்ற மாநாடு வந்து காப் 20 அப்படிங்கிறது ரிமாவில் 2014ல வந்து நடைபெற்றுச்சு. பாரிஸ் ஒப்பந்தம் இது முக்கியமான மாநாடு. இதாவது உலக நாடுகள் அனைத்துமே வந்து இது பாரிஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது காப் 21 2015 இது முக்கியமான மாநாடு. இதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கேன் பாரிஸ் ஒப்பந்தம் பத்தி. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்ததுல தீர்மானம், அதாவது மாஸ்கோ பாரிஸ் ஒப்பந்தத்தை பேஸ் பண்ணி தான் காப் 26, 28லாம் வந்து தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கு முக்கிய அடித்தளமா இருந்தது இந்த பாரிஸ் ஒப்பந்த மாநாடு தான். எதனால அப்படின்னா அனைத்து உலக நாடுகளுமே வந்து வெப்பமயமாதலை 2 டிகிரி குறைக்கணும் அப்படின்னும், அப்படி இல்லாட்டியுமே அட்லீஸ்ட் 1.5 டிகிரியாவது வெப்பநிலையை குறைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை வந்து 2015ஆம் ஆண்டு நடந்த காப் 21 மாநாட்டில் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. ஓகே, இதான் முக்கியமானது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா?